வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரி அரசில் குரூப் பி பணியிடங்களான எஸ்ஐ, விவசாய அதிகாரி உள்ளிட்ட 9 துறைகளில் உள்ள 138 பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது என்றும், இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஓபிசி பிரிவுக்கு 33% ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும், ஆனால் எம்பிசி, இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கவில்லை. இதனை அடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது என்றும், அந்த வகையில் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுவதாகவும், புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி 2.18 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவரின் மகனுக்கு திருமணமாகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும், அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடர் ஒருவர், தூத்துக்குடியைச் சேர்ந்த சுகந்தி என்பவரும் மற்றும் தென்காசி பகுதியைச் சேர்ந்த வினோத்ராஜ் ஆகிய இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் இருவரும் சகுந்தலா மகனுக்கு திருமணம் தோஷம் நீங்க பரிகாரமாக சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று தவணை முறையில் 2.18 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து சகுந்தலா அளித்த புகாரின் பேரில் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிந்து கிளி ஜோதிடர் முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் 20 அரசு பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது தொடரின் 5வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:35 மணி அளவில் கூடியது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க அவை துவங்கியது. 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிச்சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கை மற்றும் 23ஆம் ஆண்டிற்கான ஜிஎஸ்டி ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவாதமும், 24-25ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெற்றது. இந்நிலையில் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் மாணவர்கள் சபை நிகழ்வுகளை காண்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி வஉசி, சுசீலாபாய் உட்பட அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சட்டசபைக்கு வந்தனர். அவர்கள் சட்டசபை மைய மண்டபத்தின் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர். காரைக்காலில் அரசு அதிகாரி வீட்டில் 20 சவரன் தங்க நகை திருடு போன விஷயத்தில் கணவன், மனைவி உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 20 சவரன் தங்க நகை மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்த மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன். கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு 7ஆம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபொழுது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து சுமார் 20 சவரன் தங்க நகை மற்றும் 20,000 ரொக்கம் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாச்சா ஷெரீப், அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 20 சவரன் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களுக்கு இலவசமாக உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறை குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நாடு முழுவதும் 43 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது.
அதன்படி புதுச்சேரி மாவட்டம் ஹீமோபிலியா சாப்டர் சொசைட்டி பாண்டிச்சேரி மற்றும் இண்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்களுக்கு இலவசமாக உளவியல் சார்ந்த விழிப்புணர்வு மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறை குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. இதில் சுமார் 70க்கும் மேற்பட்ட இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோபிலியா சாப்டர் சொசைட்டி தலைவி டாக்டர் நளினி மற்றும் சசிகலா ஆகியோர் தலைமை தாங்கினார். மேலும் உளவியல் ரீதியான விழிப்புணர்வை டாக்டர் சாந்தி, மேலும் ஊட்டச்சத்து உணவு முறை குறித்த ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் மகிதா உள்ளிட்டோர் உரை நிகழ்த்தினர். இதனை அடுத்து இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ், எமி சிண்ட்ரல்லா மேரி உள்ளிட்டோர் சேவைகளை பற்றி விளக்கம் அளித்தனர். மேலும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் 1964க்கு பிறகு வசிக்கும் அட்டவணை இன மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவது சமூக நீதிக்கு எதிரான செயல் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அட்டவணை இன மக்கள் தொடர்பான மனு ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அரசியல் அமைப்பின் 341வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் பட்டியலிடப்பட்ட சாதிகள் ஆணை 1964 என்ற உத்தரவில் புதுச்சேரி பிராந்தியத்தில் 15 ஜாதிகளை குறிப்பிட்டு பட்டியலில் சாதிகளாக அறிவிக்கப்பட்டதாகவும், குடியரசுத் தலைவர் உத்தரவை தவறாக புரிந்து கொண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் 1964 ஆண்டு பிறந்த அட்டவணை இன மக்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்படுகிறது என்றும், 64 ஆண்டுக்கு முன்பு புதுச்சேரியில் வசித்திருந்தாலும் தங்களுடைய அறியாமையால் குடியிருப்புக்கான ஆதாரங்களை அளிக்க தவறியவர்கள் மற்றும் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் அட்டவணை இன இடத்தை சேர்ந்த மக்களுக்கு சாதி உரிமைகள் மறுக்கப்படுவதுடன் இலவச கல்வி கட்டணம், உயர் படிப்புகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதால் ஒரு அந்நிய நாட்டு பிரஜையாக வாழ்ந்து வருவதாகவும், இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2024-25 கல்வியாண்டிற்கான நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது ஊனத்தின் சதவீதத்தை கண்டறிவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி முன்பு மாணவர்கள் ஆஜராக வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தேர்வு நாளை 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் மாலை 12:30 மணி வரை நடைபெறவுள்ளது என்றும், புதுச்சேரி மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், காரைக்கால் மாணவர்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும், மாஹி மாணவர்களுக்கு மாஹி பொது மருத்துவமனையிலும், ஏனம் மாணவர்களுக்கு ஏனம் பொது மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலமாக 2 நபர்களிடம் 91.88 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. இவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையவழி பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி 23.89 லட்சம் ரூபாயை கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார். அதற்கு பிறகு மீண்டும் 18.39 லட்சத்தை அதில் அவர் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கருணாநிதி. வாட்ஸ்அப் குழு மூலம் பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி இவரிடம் மர்ம நபர்கள் 49.60 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இந்த 2 நபர்களின் புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்காலில் மீனவர்கள் வலையில் முதல் முறையாக சிக்கிய யானை தந்தத்தை மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடு மீனவ கிராமத்தை சார்ந்த தாமரை செல்வன் என்பவரது மீன்பிடி விசைப்படகில் மீனவர்கள் கடந்த வாரம் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடந்த 31ஆம் தேதி வலையில் எதிர்பாராத வகையில் விலை மதிப்பற்ற யானை தந்தம் ஒன்று சிக்கியுள்ளது. இதனை அடுத்து நடுக்கடலில் இருந்து கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்துதாரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அம்மீனவர்கள் கரை திரும்பினர். இன்று கிளிஞ்சல் மேடு மீனவ பஞ்சாயத்துதாரர்கள் தலைமையில் அந்த யானை தந்தத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனிடம் மீனவர்கள் ஒப்படைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாராட்டியதோடு யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். மருத்துவ கல்வி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் 10% இடஒதுக்கீட்டிற்கு சான்றிதழ் பெறும் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு MBBS, பல் மருத்துவம் உட்பட மருத்துவ படிப்புகளில் 10% அரசு ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுகின்றது.
கடந்த ஆண்டு 10% இடஒதுக்கீட்டில் 20 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தனர். இதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி பிராந்தியத்தில் முதன்மை கல்வி அதிகாரியிடமும் மற்ற பிராந்தியங்களில் மண்டல கல்வி அதிகாரியிடமும் 1 முதல் +2 வரை படித்ததாக கல்வி சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் அரசு பள்ளி மாணவர்கள் சென்று சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வருகின்றனர். இதற்கிடையே இந்த கல்வி சான்றிதழ் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்கள் தாங்கள் படித்த அரசு பள்ளிகளில் தொடர்ச்சியாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான கல்வி சான்றிதழை பெற்று சமர்ப்பித்தால் போதும் என சென்டாக் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் சமர்ப்பிக்கும் சான்றிதழை பள்ளி கல்வித்துறை ஆய்வு செய்து தருவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து சென்டாக் இந்த முடிவினை அறிவித்துள்ளது.